இதுதான் வாழை மரம். வாழை மரம் வந்து கொலை தள்ளிட்டு காய் வெட்டிடுவோம் இல்லையா, அந்த சீசனில் வந்து என்ன பண்ணணும், இது மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்பில் அறுத்துடணும். ஓகேங்களா? அறுத்துட்டு இதை வந்து குழி மாதிரி பண்ணணும். கிழங்கு பாருங்கள். இது மாதிரி அறுத்து வாழையில போட்டு மூடிட்டிங்கன்னா ஈவினிங்குள்ளே பார்த்திங்கன்னா தண்ணி ரப்பிருக்கும் ஃபுல்லாக. அதாவது இந்த கிழங்குலேருந்து வர அந்த சாறு இதை வந்து நீங்கள் அப்படியே ஸ்ட்ரா போட்டு குடிச்சிட்டிங்கன்னா கிட்னி ஸ்டோனு எதுவுமே இருக்காது, நல்ல உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். பார்த்தீங்களா, இது ரப்பாக இருக்கும், இது ரப்பாக ஊறிக்கும். ஓகே, போதும். இதில் வந்து ஒரு பாதி தண்ணி ஊறி இருக்கும், அப்படியே நம்ம எடுத்து குடிச்சிருக்கு தான். இப்போ இது என்ன பண்ணணும், வாழை இலை போட்டு மூடிடலாம். ஒரு நல்ல ஒரு வாழை இலை ஒன்று எடுங்க. இந்த வாழை இலை ஓகேவா? இந்த இலையை போட்டு இப்படி போட்டு மூடிடலாமா? இப்போ மூடியாச்சு. இது மேலே இது வெட்டணும் இல்லை, வாழைத்தண்டு அதை வச்சு மூடிடலாம். ஓகே, டன். இதுக்கு முன்னாடி இன்னொரு மரத்தில் அதே மாதிரி தான் குடிச்சிங்க பாரு. இதில் இது வந்து பழைய மரம், இதுக்கு முன்னாடி ஒன்று மட்டும் வெட்டி குடிச்சிங்க. இது அவ்வளோ இது எக்ஸ்பிரி ஆயிடுச்சு, வந்து கருப்பாக இருக்குது. இதெல்லாம் நம்ம குடிக்கக்கூடாது, இது வந்து ஒயிட்டாக ப்யூராக இருக்கும். இது வந்து பழைய மரம். இங்கே ஒரு மரம் குளத்தள்ளி இருந்துச்சு, அதை வெட்டி குடிச்ச மாதிரி. இது வந்து ரெண்டாவது இப்போ வெட்டியிருக்கிற மரம். ஓகேங்களா? இதுலேயும் அதே மாதிரி தான் வைக்கும். தண்ணி ஊறிச்சுன்னா அதை அப்படியே நம்ம ஸ்டாப் போட்டு உறிஞ்சி குடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் அது மாதிரி இருந்தால் குடிங்க. தேங்க்யூ.